செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அதிமுக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் டெல்லியில் தமிழகத்தை அடகு வைத்து விடுவார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சியினரும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நேற்று திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் இன்று திருச்சி, கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக காலை திருச்சி கிழக்கு பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சாலையோர கடைகளிலும் நடந்து சென்று பொதுமக்களிடம் நலம் விசாரித்து வாக்கு சேகரித்தார். பின்னர் திருச்சி காந்தி மார்க்கெட்டிற்கு சென்ற அவர் அங்கு காய்கறி வியாபாரிகள், பொதுமக்களிடம் திமுக சார்பில் போட்டியிடும் இனிகோ இருதயராஜுக்கு வாக்கு சேகரித்தார். பின்னர் திருச்சியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மக்கள் வாக்களிக்காமலேயே எம்எல்ஏக்களை ஏலத்திற்கு விட்டு முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி எனவும், அதிமுக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் டெல்லியில் தமிழகத்தை அடகு வைத்து விடுவார்கள் எனவும் அவர் எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாகவே மாறிவிட்டார் எனவும் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து மாலையில் கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நம் எதிரிகளையும் உதிரிகளையும் வரும் தேர்தலில் வீழ்த்த வேண்டும் எனவும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு வழக்கம் போல் நீங்கள் தோல்வியை தர வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த துப்புக்கெட்ட பழனிசாமி யார் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு பாஜகவுடைய பாதம் தாங்கியா இருந்து கொண்டிருப்பவர் தான் பழனிசாமி. சிறுபான்மை சமூகத்துக்கும் இலங்கை தமிழருக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களவையில் ஆதரித்து அதை நிறைவேற துணை போன கட்சி தான் அதிமுக. திமுக வேட்பாளர்களை ஆதரித்து 2வது நாளாக ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் தொகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி பேருந்து நிலையத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற வேட்பாளர்கள் நல்லதம்பி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற வேட்பாளர் கவிதா தண்டபாணி ஆகியோரை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாணியம்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் சையது ஃபரூக் அவர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது திமுக அரசின் சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார். மேலும் அதிமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும், 10 தோல்வி பழனிசாமி என்று இல்லாமல் மொத்த தொகுதியிலும் பழனிசாமியை ஓடவிட வேண்டும் என அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாலை ஆம்பூர் தொகுதியில் வேட்பாளர் விஸ்வநாதனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர், சிறுபான்மையினர் மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு அரணாக திமுக அரசு திகழ்வதாக அவர் கூறினார். நம்ம எழுத்து நிற்கிற டீம் யாரு அணியது? நம்முடைய தலைவர் சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. யார் இருக்க டெல்லி அணியில? திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அவருடைய அடிமை கூட்டம், இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி போட்டு வந்திருக்கிறாங்க. பிஜேபிக்கு தெரியும் எப்படி வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நம்மளை அனுமதிக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுகவை கூட கூட்டிக்கிட்டு அவங்களோட போர்வையில மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முயற்சி பண்றாங்க. நாம மீண்டும் சொல்லி ஆகணும், தமிழ்நாட்டுல என்னைக்கும் பாசிச சங்கி கூட்டத்திற்கு அனுமதி கிடையாது. இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல்ல மீண்டும் ஜெயிக்க போவது நம்முடைய தமிழ்நாடு தான். ஜெயிச்சு காட்டுவோமா? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து போட்டியிடும் மதிமுகவிற்கு 4 தொகுதிகளை திமுக ஒதுக்கியது. அதில் ஒரு தொகுதியில் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மதுரை தெற்கு, மொடக்குறிச்சி, கடையநல்லூர், சீர்காழி ஆகிய தொகுதிகளில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் சீர்காழியில் மட்டும் தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என வைகோ தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மதிமுக வேட்பாளர்கள் 4 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக வைகோ இன்று அறிவித்தார். தனி சின்னத்தை கேட்டு பெறுவதில் தாமதம் நிலவுவதால் தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் சின்னத்தை அறிமுகம் செய்து பிரச்சாரம் செய்வது கடினமாக இருக்கும் என்பதால் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் சம்பவம் போல மீண்டும் ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைப்பதாக தவிக தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் தாவேகா தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் சந்தித்து தாவேகா தலைவர் விஜயின் தேர்தல் பரப்புரைக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தங்களது தலைவர் ஜனநாயக ரீதியாக தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் கரூர் சம்பவம் போல மீண்டும் ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என முதலமைச்சர் விரும்புவதாக கூறினார். தங்களது பரப்புரையை முடக்க வேண்டும் என திமுக நினைக்கிறது என கூறிய அவர், இங்குள்ள ஒரு சில காவலர்களை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். ஆனா கொளத்தூர்ல எந்த காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் சுத்தமா இல்லை. காலையில் நாமினேஷன் பண்ணிட்டு ரோடில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது 2000 போலீஸ் இருக்கிறாங்க, 200-300 பவுன்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் மக்கள் இல்லை. மக்களே இல்லாத ஒரு தலைவருக்கு 2000 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல மக்களுடைய பாதுகாப்பை ஒரு 4 ரோடை பிளாக் பண்ணி எப்படி பெரம்பூரில் பண்ணாங்களோ அதேமாரி பண்ணியிருந்தா ஒரு அமைதியான முறையில் ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு தலைவர் அவர்களை பார்த்து கையை காமிச்சிட்டு அமைதியாக போயிருப்பார். ஆனால் நாங்கள் நிற்கும் பொழுதே ஒரு உருவாச்சு, மக்கள் நிற்கிற போது ஒரு அலை உருவாச்சு. இதுதான் கரூர்லேயும் உருவாச்சு. உடனே தலைவர் அதை புரிஞ்சுக்கிட்டு வண்டியை ரைட்டில் திருப்பி பாதி வழியிலே நாங்கள் கேம்பெயின் முடிச்சுட்டு போயிட்டோம். விஜயை எந்த வகையிலும் விமர்சிக்கவோ அவரது கட்சி பற்றி விமர்சிக்கவோ தான் தயாராக இல்லை என இயக்குனர் சுந்தர் சி தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய தொகுதியில் அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சியின் சார்பில் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து சுந்தர் சி களமிறங்கியுள்ளார். இந்த நிலையில் சென்னை வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேகா தலைவர் விஜய் தன் மீது மதிப்பும் அன்பும் கொண்டவர், அதனால் விஜயை எந்த வகையிலும் விமர்சிக்கவோ அவரது கட்சி பற்றி விமர்சிக்கவோ தான் தயாராக இல்லை எனவும், ஆனால் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரையில் போட்டி உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் தான், அங்கு இரட்டை இலை வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். விஜய் சார் மதிப்புரிய விஜய் சார் என் மேல பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டவர். அதே மாதிரி நான் அதே மாதிரி தான். அவர் என் ஒய்ஃப் அவர் ஒரு தம்பியா தான் கருதுறாங்க. அதே மாதிரி அவரும் என் ஒய்ஃப் அக்கான்னு தான் அன்பா கூப்பிடுவாங்க. ஸோ அதனால எந்த வகையிலையும் அவரை விமர்சிக்கவோ, அவர் கட்சியை பற்றி விமர்சிக்கவோ, அவர் வேட்பாளரை பற்றி சொல்லவோ நான் தயாரா இல்லை. ஆனால் மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி இரட்டை இலைக்கும் உதயசூரியன் தான். திமுக கூட்டணி வரும் தேர்தலில் வெற்றி பெறும் என திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலு தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் பணிமனையை திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலு மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த TR பாலு, தமிழகம் முழுவதும் மக்கள் திமுகவிற்கு ஆதரவு அளித்து வருகிறார்கள் என்றும் திமுக கூட்டணி வரும் தேர்தலில் அமோக வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். நடைபெறவிருக்கின்ற இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக தேர்தல் பணிமனையை நானும் என்னுடைய அருமை நண்பர் பாரதி அவர்களும் திறந்து வைத்திருக்கிறோம். மிகச்சிறப்பாக இந்த இடத்திலிருந்து பணியாற்றி நம்முடைய அருமை நண்பர் மேயர் சுப்பிரமணியம் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் பாஜகவை பொறுத்தவரை நேரடியாக திமுகவை வீழ்த்த முடியாது என்பதால் மறைமுகமாக A டீம் அதிமுகவும் B டீம் தாவேகாவையும் வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிந்தாதிரிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பணிமனையை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் அண்ணாநகர் வேட்பாளர் சிற்றரசு உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், அடிமை அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டின் பெருமையை தலைநிமிர வைக்கும் திமுகவிற்கும் தான் இந்த தேர்தலில் போட்டி என்றும், பாஜகவை பொறுத்தவரை நேரடியாக திமுகவை வீழ்த்த முடியாது என்பதால் மறைமுகமாக A டீம் அதிமுகவும் B டீம் தாவேகாவையும் வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்திருக்கிறால் இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலம், முன்னேறுகின்ற மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு தான். இன்று இந்திய அளவிலே பொருளாதார வளர்ச்சி 11.2% தொட்டு முன்னேற்ற பாதையிலே இங்கு நமது தமிழக திராவிட முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டை முதலிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் அதிக அளவிலே அந்நிய முதலீட்டை ஈர்க்கின்ற மாநிலமாக தமிழகம் தெரிவிக்கிறது. மேலும் கல்வியிலும்
வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அனைத்து துறையிலும் தமிழ்நாடு தலை சிறந்து விளங்குகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தங்கம் விலை நேற்று சற்று குறைந்த நிலையில் இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,12,400 ரூபாய்க்கும் கிராமிற்கு 380 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 14,050 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 15 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 265 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 15,000 ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.